பெட்டியோட கொண்டு வந்திருக்கேன். மூணாவது கடை வந்து தொட்டு மூன்றாவது பிரான்ஸோட நிப்பாட்டுறதா வித்தியாசம் வாங்கி கடை வந்து முதல் கழிக்கலாம் கூட சர்ப்ரைஸ் வந்து இப்போ கொஞ்ச நேரம் தான் நல்ல சந்தோஷமா இருக்கு. நான் சொன்னனே. வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. என்ன அடுத்தொன்று வந்து ஒரு பாக்ஸோடு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாமே வந்து தெரியும். அதாவது இன்றைய நாள் 7ஆம் தேதி 3ஆம் மாதம் வந்து தமிழ் ரோஸோட கடை மூணாவது கடை வந்து ஓப்பன் பண்ணுறார் நல்லூரில் வந்து. ஸோ அதுக்காக தான் நானும் வந்து வந்திருக்கேன். அதுக்கு முதல் ஓப்பன் பண்ண அந்த 2 கடைக்கும் வந்து அந்த 2 பிரான்ச்சுக்கு நான் போகவே இல்லை. இந்த டைமில் வந்து இங்கே நிற்கிற சந்தர்ப்பத்தால் ஸோ அப்போ நானும் கலந்து கொள்கிறேன். அப்போ அதுக்காக வந்து ஒரு சின்ன கிட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் வந்து இப்போ அவர்கிட்ட கொண்டு கொடுக்க போகிறேன். என்னென்னா காலையில் நான் வந்து அந்த கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா நிறைய கஸ்டமர் வந்து ஸோ அதை வந்து ஒரு வீடியோவை நான் மேக் பண்ண நான் வந்து முதல்லேருந்தே நீங்கள் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இது அதுக்கப்புறமா வந்து கண்டினியூவாக இந்த கிட் கொடுக்குறதுலேருந்து வரும். ஸோ வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ நாங்கள் போடுற வீடியோலாம் போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ தான் வந்து கடை ரெடி ஆகி கொண்டு இருக்கு. அதாவது இன்றைய நாள் ஓப்பன் இந்த கடை உங்களுக்கு தெரியும் வந்து, அதாவது தமிழ் ரோஸை 3வது ஸ்டோர். என்ன பஸ்ஸுக்கு ரெடிக்கிறா? இவ்வளோ பெரிய பஸ்ஸில் எல்லாம் வந்துருக்காங்க கடை திறக்கிறது. ஜோதியா முக்கியமான வேலையெல்லாம் வந்து ஒரு செய்வார் பிரச்சனை நல்ல முடியாது. என்னத்தில் அடிப்போம்? நான் சொன்னேன், நான் வந்து எல்லாருக்கும் ஒரு டீச்சர் அடிச்சு கொடுறான் இண்டை கண்டியில் அவனை வேற சொல்லி. ஓகே, இதான் கடை. நாங்கள் நிறைய திறம் காட்டிடுவோம். இப்போ தான் வந்து இந்த வேலைகள் வந்து நடக்குது. இதுக்கப்புறமா தான் இந்த வந்தவொடனே எங்கேயா போகிறாங்க வந்து தண்ணி வைக்கிறது. ஆனால் கமிச்சு தான் நேற்று இருந்து ஃபுல்லாக நெருப்பு தெரிஞ்சு அரிப்பேன். இன்னும் அடுத்தவங்களோட வேலையை நான் கூப்பிட்டு ஓகே, அப்போ வந்து 3வது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே 3வது கடை இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த உங்களோட மகன் அடுத்தடுத்த கட்டத்தை நகர்வை பார்த்து உங்களோட ஃபீல் வந்து எப்படி இருக்குது? எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. சரி, அப்போ கனடாவிலேருந்து வந்து திரும்ப கனடா போகிற ஐடியா இல்லையா? கனடா போகிற ஐடியா இல்லை. நீ ஏன் நம்ம நாடை விட பிடிக்கல? அப்படியோ அது பிடிக்கும், நல்லது. நான் இயலாது, அப்படி போய் விருப்பம் இல்லை. நீ போய் பிரயோசனம் இல்லாங்க இருக்கிறதுல. சரி, அப்போ அந்த 3வது பிரான்ச்சு தாண்டி நீ அடுத்தடுத்த பிரான்ச்சில் போகிற ஐடியா இருக்கு அவன் மகனுக்கு? அப்படியே 3வது பிரான்ஸோட நிப்பாட்டுறதா இருப்போம். நான் பிரான்ஸ் துறக்க வேணும், இன்னும் அடுத்தடுத்த கடத்துக்கு போகணும். அப்படியே என்னென்ன கதைக்க கூப்பிட்டு வந்து நார்மலாக இப்போ நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க வந்து பவிர வீடியோவில் வந்து நல்லா காய்ச்சிருப்பேன். இப்போ கூப்பிட்டு கொஞ்சம் கூச்சமாக விஜய் இங்கே என்னத்தை கதைக்கிறீங்க? அப்படி சரி, அப்போ ஃபேமிலி திரும்ப எப்போ வாரங்கள் இங்கே வந்து 3ஆம் மாதம் பாரத்துக்கு இருக்குது. 3ஆம் மாதம் பெறாயில்லைண்டா 6ஆம் மாதம் 2 வருஷம் முடியா 6ஆம் மாதத்து பிறகு. அப்புறம் இந்த நிறைய வீடியோக்குள்ள இந்த கமாண்ட் அடிக்கிறாங்க வந்து தனியாக வந்துருக்கிறார், ஐயோ பாவம் அப்பா அப்படி இப்படின்னு சொல்லி. அவங்க பிரச்சனை இல்லை, இங்கே பவி இருக்கிறான் தானே. எப்படி போகுது அப்போ லைஃப்பில்? பிரச்சனை இல்லாமல் போகுது. பவி இருக்கிறான், பிரச்சனை இல்லாமல் போகுது. சரி, அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த கடை ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் அப்படியே திரும்பி காட்ட இந்த வேலைகள் வந்து சரியாக சீரியஸாக வந்து நடந்து கொண்டு இருக்கு. சரி, பார்ப்போம் அடுத்தது வந்து என்ன நடக்க போகுதுண்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. கடை வந்து இன்னும் சற்று இதில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதாவது அந்த படம் உள்ள ஒன்று வைக்க போகிறாங்க பாருங்கள். முக்கியமான நிகழ்வில் பிதுரோட் அவர்களும்
திறந்து இப்போ கொஞ்ச நேரம் தான் அதுக்குள்ளே பாருங்கள் உண்மையில் நிறைய க்ரௌட் வந்து போகலாடா திறந்து இப்போ 5 வாரம் க்ரௌட் அந்த கால குளிரோட அனுப்புறானுங்கிற வழக்கம் அதாங்க அப்படியே 2 இடத்துல பின்னுக்கு போகிறேன் ரெண்டு இல்லைன்னா சரி ஓகே வந்து நல்ல க்ரௌட்டாக இருக்குது பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்துக்கிறவங்களுக்கு வந்து அந்த தெரிந்த பால் காய்ச்சி வந்து கொடுப்பாங்களோ அதே மாதிரி வந்து பாலை வந்து அவங்களுக்கு வீட்டை காய்ச்சிட்டு வந்துருக்காங்க இந்த இடத்துல வந்து செய்யலான்றதுக்காக வந்து ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் வெண்ணிலவும் பொன்னி நதியும் கன்னியும் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வாசந்தம் சிந்தி வரும் குங்குமமுடன் தங்கிடும் கும்முதம் கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகந்தரும் அணங்கிவள் பிறப்பிதுதான் மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ தோறும் வீசும் பூங்காற்றை கேளு என் வேதனை சொல்லும் தன்னந்தனியாக சின்னஞ்சிறு கிளி தத்தி தவிக்கையில் கண்ணில் மணத்துளி இந்த ஈரம் என்று மாறுமா உன்னை செய்த பிரம்மனே உன்னை பார்த்து ஏங்குவான் காதல் பிச்சை வாங்குவான் இன்னும் என்ன சொல்ல அதோ மேக ஊர்வலம் அதோ மின்னல் தோரணம் அங்கே இதோ காதல் ஊர்வலம் இதோ காமனுற்சவம் இங்கே. ஓகே இதுக்குள்ளே என்ன பொருள் இருக்கும்ன்றது வந்து கெஸ் பண்ணுவோம் என்ன அவ்வளோ ஒரு பட்டிய உடுப்பு கிடைக்க அப்படி என்னடா அதை கொடுக்க போகிறான்னு சொல்லி இது வேற ஒருத்தங்களோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் வந்து என்னன்றதை நீங்கள் வந்து பாருங்கள் உண்மையில வந்து ஒரு தேவையான பொருள் உண்மையாக நிறைய க்ரௌடாக இருந்தது ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த க்ரௌட் குறைஞ்சிருக்கிறதால பிரச்சனை இல்லை இதை கொண்டு கொடுப்போம்ன்றதுக்காக வந்து இந்த டைமில் வந்து வந்திருக்கோம் இந்த க்ரௌடுகள் எல்லாம் போனவங்க தான் வரலாம்ன்ட்டு வணக்கம் வணக்கம். நாங்கள் வந்து இந்த கிட் டெலிவரியில் இந்த பெட்டியோட கொண்டு வந்திருக்கேன். கிட் சர்ப்ரைஸ் டெலிவரியில் நம்மளோட உங்களோட கடையில் எந்த ஒரு ஆள் வந்து இதை கொடுக்க சொல்லியிருக்காங்க என்னவா இருக்குமென்று கெஸ் பண்ணுங்க. அதுக்கு முதல்ல வந்து இவன் சர்ப்ரைஸ் பேசல ஜோடா ஜோடா அவர் தனியாக வச்சு சரி என்ன சர்ப்ரைஸ் கடன் லேட்டாக தான் போக நினைக்கிறேன். சரி அப்போ ஏதோ ஒரு அது சர்ப்ரைஸாக கொடுத்து விடுங்களேன் படத்துல வச்சுதான் நீங்க கொடுத்த தொட்டு பார்க்க நீங்க கெஸ் பண்ணுங்க என்ன இருக்கு என்னவா இருக்கும் தொட்டெல்லாம் அடுத்த இடத்துக்கு தருவோம் தானேடாப்பா நீங்க சும்மா கெஸ் பண்ணுங்க அந்த காசு வாரத்துக்கு ஒரு புது மேலே வைப்பினோம் அப்படி ஏதோ உண்டு இல்ல நான் என்ன நீங்க என்ன இது தொட்டு அதெல்லாம் அடுத்த இடத்துக்கு டக்கு நீங்களும் அடுத்த இடத்துக்கு பாயிரு பொறுமையா கடைப்பிடிங்க அது பொம்மையா அப்ப இந்த கடை நீங்க தட்டி பாக்காங்க தூக்கி பாருங்க நாங்க தாரம் தெளிவா கொடுங்க இல்ல கொஞ்சம் தூக்கி பாருங்க அதுல வெயிட்ட பார்த்து சொல்லுங்க என்னவா இருக்கு கடை திறந்தது எப்படி போய் கொண்டிருக்கேன் உங்க கடை நல்லா போய் கொண்டிருக்கேன். நேரத்தில் வந்து போயிட்டு நான் இப்போ தான் திரும்ப போயிட்டு வந்தேன் கொஞ்சம் க்ரௌட் கிரியேட் பண்ணி சொல்லி சரி என்னவா இருக்குன்னு கேஸ் பண்ணுங்க. இது வந்து யாரும் உங்களுக்கு ஹிட் பண்ணியிருக்காங்க இதோ இது வாங்கினால்தான் நான் கிஃப்ட் பண்ணது. அதான் நான் வாங்கினேன்
அது ஒரு ஆள் வாங்கினா இல்ல, வாங்கினால் gift பண்ணல. ஓ இல்லை அது நாங்கள் 100 இவர் மூலம் வந்து இவர் 100% இவர் மூலமே வந்தது. அது சொல்லுங்க 100% இவர் மூலம் நான் எனக்கு தெரியுமா டக்குன்னு சொல்லுவேன். சொல்லு அப்படி இல்லைன்னு சொல்லி அப்படி சொல்லல. அப்படி நீங்க வைக்கிங் உடைச்சு பாப்போமா ஒருக்க தூக்கி பார்த்துட்டு கொடுங்க. கழிக்கலாம் கூட ஐயோ, கடவுளே. குளிக்கவா போறாங்க ஐயோ. ஓ, நீங்க சொல்லுங்க அப்ப என்ன இருக்கும் தெரியும் இதை யோசிக்கிறேன் ஆறா நீ திருப்ப இஞ்சால போனி ஆறாவதா இருக்கு ஆறா இருக்கும் இவன் சொல்றான் இவன் ஏதாவது சொல்லி கொடுக்குறான் நான் வரைக்கும் யோசிச்சேன்டா நான் சொன்ன மாதிரி அதுதான் சரி என்ன சுசாமா வரைக்கும் யோசிச்சேன் நான் நீ ஒன்று யோசிச்சேன் எனக்கு ஒரு இது ஒன்று இருந்தது அப்படி ஒருத்தர் தரையில எங்களுக்கு கழிச்சு பாப்போம். தொட்டெல்லாம் பார்க்கணும் ஒரு சொல்லேன்டா தொட்டு உணர்றான்டா வந்து என்னன்னு பார்க்க சில மாதிரி கிடக்குறா சில மாதிரி இருக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய சிலை இருக்கு இந்த அளவு. என்ன கதை? இந்த பெரிய வட்டியா இருக்கு நானும் ஜோதிச்சேன் மீன் காசு போடுறதுக்குள்ள அது சரி, காசு கொடுத்து போறதுக்கு போட்டாங்க எங்க டீம் வந்து அடிக்கடி வேலைக்கு பண்ணுவேன் கலெக்ட் பண்ணுறது. அவன் ஓப்பன் பண்ண தொடங்கிடுறேன் ஓபன் பண்ணுங்க போய். என்ன வந்து சர்ப்ரைஸ் நிப்பாட்டம் கூட அப்ப வேற ரெண்டு நேரடியா சொன்னா ஒரு மனஸ்தாபங்களும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன இது நண்பர்களாக நாங்கள் எப்படி கிடக்கு ஏரியா அவங்க கொண்டு வந்ததுல பார்ப்போம் கத்தி தான் கொஞ்சம் கூர்மையா கிடக்கு போற. நானும் போட்டு வெளியில பார்த்து பார்த்து ரெடி பண்ணேன். என்ன அவனே எப்படி தானே உடைச்ச பிறகு அது சொல்லி போடுங்க நம்பி முதல்ல வேணும். இல்ல அது நீங்க ராங் ஐயோ, அது Answer. இல்லையப்பா. நான் சொன்னேனே என்ன நச்சம் அறியாத வேறு தான் எங்களை காசு போடுற வேறு தான் இந்த வேறங்க காசு தாரவர். இல்ல, காசு போடுற காசு தாரவர் இந்த காசு போடுறவராம் காசு தாரவர் கன்ஃபார்ம் ஆவாதா சுசாமா அதையும் கண்போம் தெரியும் எனக்கு கண்ட வேலை கிடக்கு கொஞ்ச நாளுக்கு முதல்ல எங்கடா அன்றைக்கு பிடிக்கவோ இல்லை அதுக்கு முதல்ல கண்ட வேலை கிடந்தது எனக்கு. இந்த நினைப்புல இருக்கேன். அதாவது இந்த சிலையிலெல்லாம் வந்து இது இருக்குடா என்ன இத்தனை ஆயுதங்கள் வச்சிருக்கணுமா அப்படி இருந்தா தான் உங்களுக்கு அந்த காசு காசு இல்லாம போடுறதா அந்த முன்பக்கம் எப்படி இந்த பக்கம் காசு போடுறோம் என் பர்ஸ் ஒரு எடுத்துருவாங்க அந்த பர்ஸ் எடுத்துருவாங்க நானே முதல்ல காசு போடுறேன் சில்லற அந்த பேக்கை தூக்கிட்டு வந்து என்ன சரியா அதாவது இதை எடுத்துருவா பேக்கை தூக்கிட்டு வந்து முன்னு வைக்கிறது என்ன அதாவது ஃபுல்லா காசு நிரம்பே இருக்குல்ல நீ ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருப்பேன் நான் சொல்லிட்டேன் வேந்தன் யாரு வந்து? டேய் எனக்கு விடாது டேய் நான் தந்திருக்க மாட்டேன் டேய் எனக்கு விடாது நான் தந்திருக்க மாட்டேன் ரெண்டு பேரும் சொல்றாங்க எனக்கு விடாது நீ நான் தந்திருக்க மாட்டேன் அந்த மாதிரி தேவைக்கு கதை இப்போ அவன் கால காணையில அவன் கொண்டுற நீ பெற எனக்கு விளங்கி விட்டு ஒரு பக்கம் மண்டே கோடி கொண்டு இருந்தது அந்தபடி என்பது மண்டே கோடி கொண்டு இருந்தது அப்படியே நச்ச மாதிரி இது ஐடியா சொன்ன ஒரு ஆள் சரியா அதுக்கு பின்னால கஷ்டப்பட்ட நானும் ஐடியா சொன்னாலும் வந்து கஷ்டப்பட்டதான் பாவம் அவனை போட்டு நான் பதைச்சேன் அங்க இங்க வான்னு சொல்லி அவாக்கு நன்றி சொல்லணும் அவனுக்கு நன்றி அந்த பேக்கு தூக்கிட்டு வந்திருக்கலாண்டா ஓ அந்த பேக்குல பின்னாலாம்டா காசு அதை போட்டுட்டு நம்மள எத்தனை எடுத்துட்டு போவோம் இதுக்குள்ள போட்டோ எடுக்க கூடாதான் இல்லையா அப்படியே இதுக்குள்ள போட்டோ அதான் இது நிரம்பி வரைக்குள்ள நீ பெரிய இந்த பிசினஸ் மேன் இருப்பியா இவனு நிறம் போட மாட்டான் திறந்து வந்து கோல்டு கோயினாக வந்து போடுங்க சரி டெய்லி வாங்க கோல்டு கோயினாக வந்து போடுங்க சரியா சரி நான் போடுறேன் காசு முதலாவது என்ன சிரிக்கிறா ஓவராளுக்கு 20 தர எல்லாரும் போடுங்களேன் சரியா இந்த உனக்கு 20 எனக்கு 20 இல்ல அது அப்படியே கிடக்குறா மிச்சம் வந்து இதுக்குள்ள போறேன் இந்த உனக்கு 20 இது என்ன வரை ஒரு ஆள் உனக்கு 20 நன்றி உனக்கு ஒரு 20 தம்பி வேற 20 ஓட்டு அன்னைக்கு ரெண்டு அன்னைக்கு கொடுங்க ஆமாங்க ஏன் ஒழிச்சு நீ கொஞ்சம் தம்பியை கொடுங்க தம்பி உனக்கு ஒரு 20 உனக்கு ஒரு 20 வந்திருக்காங்க கொடுக்கும் சரி ஓகே காசு போட்டு அதுக்கு போவா அவன் தாள் காசு போடுறான் முதல்ல சில்லற காசு போடுறேன் எப்படி இது மேலால போடலாம் சரி அப்படி கஷ்டப்பட கொண்டு இல்ல இந்த இதுக்கு மேலால முடிச்சு போடலாம் எதுக்கு மேல போட இப்படியே தூக்கலாண்டா சேர்த்தா ஒரு தூக்குற அப்படி இருக்கும் இப்படியும் ஓப்பன் பண்ணலாம் இந்த ஆஞ்சு வர்றா இது இருக்கா
அப்ப இப்படியுமே பண்ணலாம். அதான் நானும் பிக்கப் பிளான் போடுறேன். சரி இதான் அடிச்சு எடுத்தோடா. இதுக்கு பின்னால எவ்வளவு கஷ்டம் தெரியும் இதுக்கு பின்னால. அதுதான் பார்க்க என்னடா அங்க டக்குன்னு செய்து அடுத்த மேல கிடக்குது. டக்குன்னு செத்து இதுவும் கொஞ்சம் தான் நம்ம வேற வேற காரணங்களும் இருக்கு. சரி அப்ப இந்த ஒட்டை பார்த்தோன்னா நான் ஒட்டை பார்த்தோன்னு யோசிச்சு காயம் இது காஞ்சி அப்படியே இதான் நார்மலா போகும். நான் ஒட்டை பார்த்தோன்னு யோசிச்சு சுடச்சு ரொட்டி சொல்லி போட்டுட்டு அவே என்ன திருப்பி திருப்பி கேட்குறீங்க. அவாக்கு நன்றி உண்மைக்கு. அவன் என்ன சொல்றான் இல்லடா. சரி இது எங்கட வைக்க போது எங்க வைக்கல பையன் வந்து பையன் நான் சொன்னால் தான். சரியா அவன் பேர் துஷா. இதுல தூக்கி வை. கவனமாக கையாள உடையக்கூடிய பொருள். நீ உங்களுக்கு காசு மலை தானே காசு மலையில் நினைய தயாரா கணக்கா இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த கிடக்குது அந்த மாதிரி கிடக்குது சட்டப்படி இல்ல வடியா இருக்குது. வடியா இருக்கு. அதுக்குள்ள ஒரு மஞ்சள் லைட் ஒன்று போட்டா சரி போறோட வடிதான். அடிச்சு ஒரு பெலிட் மாதிரி போடணும். ஏன்னா கண்ணாடியில கீழே விழுந்தாலும் அதான் அங்க மாத்திராண்டா. சரி அப்ப கிரௌட்டுக்குள்ள வந்து கொண்டு வரையிலாண்டு இப்பதான் கொண்டு வந்தாண்டு அப்ப எப்படி போய் கொண்டு இருக்கு உங்கள்ட்ட எல்லாம். நன்றிகள். சரி எனக்கு நன்றி சொல்றேன். அவன் உனக்கு சொன்ன துதாமாக சொன்ன மாதிரி கஷ்டப்பட்ட எல்லாரும் தான். சரியா சும்மா கஷ்டப்படல. அதே இதுல எல்லாம் விருந்து விட்டு தரானுங்களா இதுக்கெல்லாம் வந்து நேற்று விட்டுட்டு நாங்க ஒருத்தன் பேசி கொண்டு இருந்தோம். அவருக்கா பார்ப்போம் எத்தனை மணிக்கு வாராங்க பார்ப்போம் ஒருத்தன் சொல்லி கொண்டு இருந்தவர். 10 மணிக்குள்ள வர்றாங்க பார்ப்போம் சொன்னாங்க. அப்ப உடுப்பு எடுக்கணுமே இப்ப வந்து எங்க போவி எடுக்கல உடுப்பு. நான் உடுப்பு எடுக்கணும். 50,000 ஆமா தெரியும். இந்த இது உனக்கு நேரத்தோட நாங்கள் வந்து இந்த கடையை பற்றி எல்லாமே காட்டிட்டோம். மற்ற ஜில்லில் வந்து போட்டிருப்பாங்க கடையில் என்னென்ன இருக்குன்னு. நாங்கள் கடை திறக்கிறதுக்கு முதலே வந்து நிறைய வீடியோக்கள் போட்டதுனால அது எல்லாம் உள்ள வந்து வந்துட்டு ஒவ்வொரு நாளும் திறந்துருக்கு தானே. இல்லை கடை டெய்லி திறந்துருப்போம். டெய்லி எங்கட பயந்து சங்கான கடை இன்றைக்கு மட்டும் தான் பூட்டி இருக்குது. அதுக்காண்டி டெய்லி பூட்டி இல்லை. இன்றைக்கு ஓப்பனிங்காண்டி எல்லாருமே வேறு மண்டத்துக்காண்டி சங்கான கடை இன்றைக்கு க்ளோஸ் பண்ணாங்க. மற்றபடி எங்களோட 3 கடையும் டெய்லி திறந்துருக்கும். தவிர்க்க முடியாத காரணங்கள் ஏதாவது வந்தால் நாங்கள் போட்டுவோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. டெய்லி திறந்துருக்கோம். அதாவது நம்மள 9 மணிலேருந்து இரவு அங்கே ரிங்கோ கூட 10 மணி மட்டும், இது ஒரு 8-9 மணி மட்டும் டைமிங்கை பார்க்க வேணும். நீ என்ன மாதிரி இங்கே இரவு நேரம் என்ன மாதிரி சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த இரவு நேரம் நாங்கள் பார்ப்போம். அப்போ ஃபுல்லாக இப்போ இனி 24 hours அப்புறம் கடை வந்து ஆராய்ச்சி தக்காளி எமிச்சு விடுவோம். 24 நைட் 24 மதியம் நைட் ஷிஃப்ட். உங்களுக்கு என்ன டீசர்கள் வேணும் உங்களுக்கு? நான் நேரத்தில் வந்து பார்த்து வச்சேன். நான் வந்து இதுக்குள்ளே ஏதோ ஒன்று ஒழிச்சு வச்சேனீங்களோ? ஒழிச்சு வச்சு நான் போய் தடாது என்ன இந்த மாதிரி போடுவோம். சிங்கிச்சா கலர்ல சிங்கிச்சா கலர் இது வியாபாரம் போகாத எனக்கு தட்டி விடுறாண்டு. எது இதா எப்படி உள்ளாடிகள் இருக்கா இருக்கு எங்க சிஆர் 7 எடுங்க எடுங்க. என்ன சைஸ் எந்த 4X கிடக்கு சும்மாடா அப்படியே இருக்கடா. எத்தனை கிடையாது நான் மட்டும் தான் வித்தியாசம் வாங்கி கடை வந்து முதல்ல 6 வாங்கிட்டாங்க. இது மீடியம் சைஸ் பார்த்தாது. மீடியம் லார்ஜ் இல்லை எக்ஸல் எடுத்து இருக்கமா தான் போடுவாங்க. இல்லை இல்லை லார்ஜ் எடுத்தா தான் கணக்காக இல்லாட்டி பட்டு அளவு இருக்கா போட்டு பார்க்கட்டேன். போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டு அது போட்டுருவா. ரிட்டர்ன் இல்லை போடணும் அப்படியே தெரியும். சரி நான் ஒரு டிஷர்ட் எடுக்கணும். அதை எடுத்தாச்சு. நல்ல விலை குறைஞ்சி ஒரு 1000 ரூபாய் டிஷர்ட் காட்டும். 1000 கைவசம் இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை என்ன இதெல்லாம் இல்லை. இதில் பெரிய சைஸ் இல்லையா? இந்த கருத்த கலர் பிள்ளை கலர்லாம் நல்லா இருக்கும். மீடியம் சைஸ் இந்த எக்ஸல் இதில் எக்ஸல் இதான் எடுத்து நான் உண்டு. ஆனால் உங்களுக்கு இந்த வெள்ளம் இல்லை. இதில் லார்ஜ் இருக்கு நண்பன். இந்த கிடக்கு லார்ஜ். இந்த கருப்பு கலர் வேணும் வெள்ளை கலர் வெள்ளை எடுத்துட்டா. எனக்கு இதில் கருப்பு கருப்புன்னா தான் இருக்குது. கருப்பு அப்போ கருப்புல இதான் எடுப்போம் போல. லார்ஜ் ஒன்று இருக்குது. டிசைன்ல இது கருப்புல வர டிசைன் கார்டு லார்ஜ் ஒன்று எடுக்க போறீங்களா? இந்த இந்த இது உங்களுக்கு அளவு வராதா? இது இது இதுல கருப்புல கட்டு இது இது கொஞ்சம் இதா இருக்கு. இது ஓவர் கலர். 3X இது எடுக்கு. உங்களுக்கு இது
இது இது நல்லா இல்ல, தானே இது எக்ஸல் நல்லா இருக்குல்ல, இல்லாட்டி நான் எடுத்து போடுவேன் எனக்கு. நான் தான் நல்லா இருக்கு. கை பெருசுமா இருக்குடா. இது பெகியா போடுறது. இந்த மாதிரி வேற ஏதாவது வித்தியாசம் வேற பண்ணுங்க நீங்க. இதே ஓகே நினைக்கிறேன்டா. இது நல்லா இருக்கு, இது கிடைக்காது வந்து எனக்கு, இல்லாட்டி நானே தூக்கம் இருக்கிறது தான். எக்ஸல் தானே போட்டு எக்ஸல் தான். அப்போ இது நான் மூச்சு 2 எடுத்துருக்கேன். மூசா பாவா இதை போடு. இல்லை போ. நாங்கள் சுற்றி தாங்க ஹாரிஜன். இது ஓகே, ரெண்டும் மூஸ் தானா? அந்த ஆஷிட் பாஸ் ஒன்றும் போட மாட்டீங்களோ? உங்களோட அது துணி குவாலிட்டி பின்னு பேக்ரவுண்ட்ல இது இருக்கும். துணி குவாலிட்டி இது வந்து நல்ல பிளேனாக இருக்கு. இதுவுமே நல்லா இருக்குது. இந்த எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது. மற்றது நல்ல நீட்டான கட்டிங், கேரளா கட்டிங்ல அடிச்சிருக்காங்க வந்து இந்த ஃபேடா தெரியும் இந்த துணி. இது அவங்களது மூஸ் தெரியும் தானே, குவாலிட்டியில பெஸ்ட் கொடுப்பாங்க. வேண்டாம் இப்போ எனக்கு ஒரு வித்தியாசமான துணி ஒன்று. சரி ஓகே, 2 தான் போட மாட்டேன். 2 பில்லு இங்கே இது மட்டும் எடுத்து இந்த கொரியன் பெகியும் எடுத்து அந்த அதுவும் போட்டா வட்டிக்கணும். அப்படி தக்ஷன் இதை கொஞ்சம் மடிச்சு கொடு. டேய் கடையில் என்னடா வேலை இது? இந்த வீடியோ எடுக்க மடிச்சு கூட வீடியோண்டா தான் டீசெண்டா செய்யறாங்க. மரியாதை எனக்கு இனி வீடியோ ஓடாண்டா தெரியும். நல்ல துணி உண்மையிலே. என்ன சொல்றீங்க? ஏன்னா வெள்ளையும் கருப்பும் தான்டா. எனக்கு வேற ஒன்றையும் செலக்ட் பண்ண தெரியா. எடுக்க போனா வெள்ளையும் கருப்பும் தான். வெள்ளையும் கருப்பு பாத்தியா, இதுவும் வெள்ளையும் கருப்பு. சரி ஓகே நாங்களும் வந்து சந்தோஷமா உடுப்பு வாங்கிட்டோம். அதாவது கடை திறந்தா இப்போ இங்கே நிற்கிறனால எல்லாம் வந்து அவன் கடையெல்லாம் போய் உடுப்பு எடுக்கிறேன். அதை தாண்டி நார்மலாக என்ன சொல்கிறேன், இப்போ முதல் தரம் கடை ஓப்பன் பண்ணான்றதால வந்து இப்போ இந்த 3வது பிரான்ச் வந்து இங்கேயும் வாங்கணும் பண்ணுறதால வாங்கியிருக்கு. அதை தாண்டி வந்து நான் இந்த உடுப்பு மடித்து வைக்கக்குள்ளே யோசிச்சிட்டேன். இந்த உடுப்பு எடுக்கணும் என்ன நல்ல துணி, என்ன எப்படி துணி என்ன சொல்கிறேன். இப்படியான பிராண்டை எல்லாம் தேடித்துட்டு நீ எப்படி இருக்கு கடை? இப்போ இந்த பிராண்ட் வந்து மிஞ்சி போனால் எடுக்கலாம். விலையாக தான் இருக்கு. நார்மல் மீடி இந்த கடையில் கூட அங்கே விலையாக தான் இருக்கு. மற்றும்படி ஓகே, இந்த விலைக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே யாழ்ப்பாணத்தில் இங்கே வந்து வாங்கலான்றது பிரச்சனை இல்லை. வந்து இங்கேருந்து சங்கம் அவற்ற கடை வந்து டவுனுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு. முந்தி சங்கான இருக்கைக்கே தேடி போகிறவே. இப்போ இங்கே இருக்கிறத வந்து இவருக்கு ஒரு லக்கானான்னு சொல்லுவேன். ஓகே, அப்போ வந்து உண்மையில நோமலாக நல்லா தான் இருக்கு. உடுப்பு பிரச்சனை இல்லை, என்கிட்ட தான் இருக்கு. சரி, அதான் நானும் வந்து சொல்கிறேன் வந்து ஓகே உடுப்பு நல்லா இருக்கு. நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு நண்பரோட கடை திறந்துருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த அழைச்சிருந்தேன். அதுக்கு தான் நாங்கள் வந்திருந்தாங்க. உண்மையிலே வந்து நல்லா இருந்தது. ஆனால் அந்த சின்ன கிஃப்ட்டும் வந்து கொடுக்க சொல்ல இப்போ நான் வந்து அதை அரேஞ்ச் பண்ணி எங்களை டீமால் வந்து செய்தது. ஸோ எப்படி இருந்தது அண்ட் வந்து நீங்கள் கடையை வந்து பார்த்துட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு உடுப்பு எப்படி இருக்குன்றதை வந்து குமாண்டில் சொல்லுவோம். நான் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். ஓகே பாய்.